திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய். ஈரோடு என்று சொன்னால் இந்த நாட்டிற்கே தெரியும் தந்தை பெரியார் என்று. அந்த தந்தை பெரியார் ஒரு தமிழனை பார்த்து ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மனிதன், அவர்தான் பச்சை தமிழன் காமராஜர் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். எல்லோரும் படிக்கின்றார்கள், எல்லோரும் பட்டம் பெறுகின்றார்கள். ஆனால் அந்த பட்டம் பெற்ற பின் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். கொடுமுடி உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு சிறப்பான பாடகி இருந்தார். யார் தெரியுமா? கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள். அந்த காலத்திலேயே ஒரு வேடம் நடிப்பதற்கு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவரிடம் சென்று, அம்மா நீங்கள் ஔவையார் படத்திலே நடிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே முடியாது என்று சொன்னார்கள். இல்லை, நீங்கள் தான் அந்த பாத்திரத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று மீண்டும் கேட்டார்கள். மீண்டும் கேட்டவுடனேயே அவர் சொன்னார், நான் கேட்கின்ற 1,00,000 ரூபாயை கொடுக்க முடியுமா என்று ஏ.வி. மெய்யப்ப செட்டியாரிடம் கேட்டார்கள். ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இன்முகத்தோடு பிடியுங்கள் 1,00,000 என்று செக்கை அந்த காலத்திலே வாங்கிய கே.பி. சுந்தராம்பாள் வாழுகின்ற கொடுமுடி சார்ந்த இடம் இது. அந்த இடத்திலே நிற்பதற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பேரும் புகழோடு இருந்த கே.பி. சுந்தராம்பாளுக்கு ஒரு ஆசை, தேசிய நீரோட்டத்திலே கலந்து மகாத்மா காந்தியின் தேச விடுதலைக்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டுமே என்று சொல்லி காந்தி மகான் வருகின்ற மேடைகளிலே பாடினார்கள். அவர்களுக்கு ஒரு ஆவல், உலகத்தையே கட்டி போட்டுக் கொண்டு அகிம்சை என்ற மாபெரும் தந்திரத்தை மந்திரத்தை கையிலே வைத்திருக்கின்ற மகாத்மா காந்தி நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கே.பி. சுந்தராம்பாளின் குரலை உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திற்கே அகிம்சை என்ற மாபெரும் குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற மகாத்மா என் வீட்டிற்கு வர வேண்டும், மதிய உணவு சாப்பிட வேண்டும் என்று கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் காந்தியிடம் வேண்டுகோள் வைக்கிறார்கள். காந்தி அதற்கென்ன, தேசியத்திற்காக உழைக்கின்ற உங்கள் வீட்டில் நான் ஒருவேளை வந்து மதிய உணவு உண்ணுகிறேன் என்று வந்தார்கள். வந்தவுடனேயே கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் ஒரு தட்டிலேயே சாதத்தை வைத்து உணவுகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த தட்டை பார்த்தார் காந்தி, கே.பி. சுந்தராம்பாள் முகத்தை பார்த்தார். அந்த பார்வையிலே புரிந்து கொண்டார் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் சொன்னார்கள், இது தங்கத்தால் ஆன தட்டு, நீங்கள் உணவருந்து கொண்டிருப்பது தங்கத்தில் செய்யப்பட்ட அந்த தட்டு என்று சொன்னார்கள். அந்த மாபெரும் மனிதன் ஒரு புன்முறுவலை மட்டும் கொடுத்துவிட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்தவுடனேயே கே.பி. சுந்தராம்பாளை பார்த்தார், சாப்பாடு மட்டுமா இந்த தட்டும் எனக்கா என்று கேட்டார். சாப்பாடு மட்டும் தானா, இந்த தங்கத்தட்டும் எனக்கு தானா என்று காந்தி மகான் கேட்டார். அரசியலிலே எவருக்கும் தனியாக சொத்து இருக்கக்கூடாது, அரசியல் வாழ்க்கையிலே வருகின்றவர்கள் தங்களுக்கென்று எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது என்று சொன்ன காந்தி தங்கத்தட்டை பார்த்து எனக்கு இது கிடைக்காதா, ஏன் தரக்கூடாதா என்று கேட்டார்கள். கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் அந்த தட்டை எடுத்து கையில் கொடுத்தார்கள். எல்லோரும் நினைத்தார்கள் காந்தி தங்கத்தட்டை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு சென்று விடுவார் என்று. ஆனால் அந்த மாபெரும் மனிதன், தனக்கென்று எதுவும் சேர்க்கக்கூடாது என்ற கொள்கை உடைய காந்தி மகான் வெளியே இருந்த தனவந்தர்களை பார்த்தார்கள்.
இங்கே முன்பு அமர்ந்திருக்கின்ற தனவந்தர்களை எல்லாம் பார்த்து, ஐயா, KP சுந்தராம்பாள் அவர்கள் எனக்கு இந்த தட்டை கொடுத்திருக்கின்றார்கள், தங்கத்தால் ஆனது, அது காந்தியாகிய நான் அதில் சாப்பிட்ட தட்டு, இப்பொழுது ஏலம் விட போகிறேன், யார் அதிக விலைக்கு எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தட்டு சொந்தம் என்று சொன்னார். உடனே வந்திருந்தவர்களில் தனவான் ஒருவர் அதிக விலை கொடுத்து அதை வாங்கினார். அந்த பணம் விடுதலை போராட்ட செலவிற்காக சேர்க்கப்படும் என்று காந்தி அறிவித்தார். அந்த ஊர் கொடுமுடி அருகிலே இருக்கின்ற இந்த கல்லூரியிலே பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோரும் வாழுகிறார்கள், எல்லோரும் அரசியல் தலைவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் சாதனை படைக்கின்ற எண்ணம் உடையவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நேபாள், இமயமலையை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேபாள், அந்த நேபாளிலே இருந்த ஒரு மந்திரி சொன்னார், இமயமலையை ஏற வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் தான் ஏற முடியும், ஊனமுற்றவர்கள் ஏற முடியாது, பார்வை இழந்தவர்கள் ஏற முடியாது, காலை இழந்தவர்கள் ஏற முடியாது, கையை இழந்தவர்கள் ஏற முடியாது. எனவே நேபாள் அரசாங்கம் ஒரு சட்டம் போட போகிறது, ஊனமுற்றவர்கள் இமயமலையிலே ஏறக்கூடாது என்று சட்டம் போட போகிறேன் என்று நேபாள் நாட்டை சார்ந்தவர் சொன்னார். ஏளன சிரிப்பு உலகமெங்கும் வந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், 2 கண்களை இறைவனால் பிடுங்கி எடுக்கப்பட்டு 2 கண்களும் பார்க்க முடியாத அளவிற்கு சாதாரண மனிதர் கூட நடக்க முடியாத காலத்திலே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆசிரியர், 2 கண்களும் தெரியாது, அந்த மனிதன் தனக்குள் ஒரு சிந்தனையை எழுப்பினான். ஏன் முடியாது? என்னால் முடியும், நான் அதில் அந்த இமயமலையை ஏறி 29,000 அடியை தாண்டுவேன் என்று சொல்லி 2 கண்களும் இல்லாத ஒரு மனிதன் சாதனை படைத்தான். 2 கண்களும் தெரியாது. இன்னும் ஒரு பெண் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். கொள்ளைக்காரர்கள் வந்து அவரிடமிருந்த பணத்தை பிடுங்குகிறார்கள். வீரமங்கை போராடுகிறார். போராடி அந்த கொள்ளைக்காரனை விடுவித்துக் கொண்ட நேரத்திலே கோபத்திலே அந்த கொள்ளைக்காரர்கள் அவர்களை கீழே தள்ளி விடுகிறார்கள். அந்த பெண் கீழே விழுந்து மற்ற ரயில் வருகின்ற நேரத்தில் ஒரு காலை இழந்து விடுகிறார். அந்த ஒரு காலை இழந்த அந்த பெண் தனக்குள்ளே எண்ணுகிறார், என்னாலும் முடியும், என்னாலும் சாதிக்க முடியும், நானும் இமயமலை ஏறுவேன் என்று சொல்லி புதிதாக ஆர்டிபிஷியல் லெக்கை மாட்டிக்கொண்டு இமயமலையை ஏறி சாதனை படைத்தாள் ஒரு பெண். எனவே இங்கே இருக்கின்ற குழந்தைகளும் சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். 2 கண்களும் இல்லை, இருண்ட உலகம், பனிச்சரிவு, பள்ளத்தாக்கு, எதை பிடித்தும் நிற்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு மனிதன் 2 கண்களையும் இழந்தவன் இமயத்தை நோக்கி சென்று வெற்றி பெறுகிறான். ஒரு காலை இழந்த பெண், முதல் பெண், இமயமலையை ஏறிய பெண் சாதனை படைக்கிறார். இந்திய பெண், ஒரு கால் இல்லை. ஆக இங்கே இருக்கின்ற நீங்களெல்லாம் இந்த கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நாள் சாதனை பட்டியலிலே உங்கள் பெயர் வர வேண்டும். அது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே இந்தியாவிலேயே முதல் மாணவனாக, முதல் மாணவியாக, சாதனையாளராக இந்த கல்லூரியை சார்ந்தவர் வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தினால்தான் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த கல்லூரிக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்பதற்காகத்தான் இதை உங்களிடம் சொல்லுகிறேன். சாதனை செய்வதற்கு பணம் தேவையில்லை, சாதனை செய்வதற்கு சுற்றத்தார் தேவையில்லை, மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். பெருந்தலைவர் காமராஜர் காரிலே போய்கொண்டிருக்கிறார்.
எல்லா முதலமைச்சரும் போவார்கள், எல்லா மந்திரிகளும் ரோட்டில் போவார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலே சென்று கொண்டிருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலையில் போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருந்தலைவர் காமராஜ் பார்க்கிறார், ஒரு பக்கம் ஏரி, அதிகமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது, மறுபுறத்திலே காடாக தரிசு நிலங்களாக கிடக்கிறது. ஒரே ரோடு. காமராஜ் போய்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் நீர் தழும்புகிறது, ஒரு பக்கமோ தரிசு நிலமாக கிடக்கிறது. காமராஜர் கேட்கிறார், ஐயா, இப்பக்கம் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, அப்பக்கம் தரிசாக கிடக்கிறது, என்ன காரணம் என்று அதிகாரியை கேட்ட நேரத்திலே அதிகாரிகள் சொன்னார்கள், ஐயா, இது மத்திய அரசாங்கம், அந்த பக்கம் மாநில அரசாங்கம். காமராஜர் கேட்டார், அது மத்திய அரசாங்கம், இது மாநில அரசாங்கம் என்று சொன்னால் இங்கே வாழுகின்ற மக்கள் எந்த அரசாங்கத்திடம் கேட்பது என்று சொல்லி பெரியவர் உடனடியாக அதிலே ஒரு மதகு போட சொன்னார். அதிகாரிகள் தடுத்தார்கள். மத்திய அரசின் அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். 2 வருடங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், தரவில்லை என்று சொன்னார்கள். அதைத்தான் பச்சை தமிழன் காமராஜர் சொன்னார், முதலில் மதகை கட்டு, நேருவிடம் நேரடியாக பேசி உடனடியாக அனுமதியை வாங்கி தருகிறேன், நீ கட்டடா என்று சொன்னவர் தான் 5வது வகுப்பை முடித்து 6வது வகுப்பு செல்லாத ஒரு மாபெரும் மனிதன். அவர் பல்கலைக்கழகங்களை பார்த்ததில்லை, பட்டங்கள் வாங்கியவில்லை. ஆனாலும் இந்த ஏழை மக்களின் உள்ளத்தை புரிந்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அந்த தலைவர் தான் 2 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், 2 முறை 2 பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் படைத்தவர். அவருக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது? ஒரு சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு தகுதி எப்படி கிடைத்தது? காந்தி மகானின் சீடனாக இருந்தார். காந்தி மகானிடம் கேட்டார்கள், ஐயா, நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறோம், சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கென்று சொந்தமாக எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள். நாங்கள் இந்த பயணத்திலே செல்லுகின்ற நேரத்தில் வந்தே மாதரம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மதியம் வந்தால், மதிய உணவு நேரம் வந்தால் எங்களுக்கும் பசிக்கும் அல்லவா? நீங்களோ சொத்து இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள், கையிலே காசு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் சாப்பிடுவதற்கு என்ன செய்வது என்று காந்தியை பார்த்து தொண்டர்கள் கேட்டார்கள். காந்தி சொன்னார், உண்மையான ஒரு ஊழியன் இந்த மக்களுக்கு தேவை என்று சொன்னால், ஒரு நல்ல தொண்டன் அவர்களுக்கு எல்லா சேவையும் செய்வான் என்று நினைத்தால், ஒரு உண்மையான தொண்டன் வந்தே மாதரம் என்று சுதந்திரத்திற்காக போராடுகிறேன் என்று சொன்னால், நீ போய்கொண்டே இரு. உணவு விடுதி வைத்திருப்பவர்கள் உனக்கு உணவை தருவார்கள், தங்கும் இடவசதியை வைத்திருப்பவர்கள் உன்னை தங்க இடம் கொடுப்பார்கள், ஆடை விற்கின்றவர்கள் உனக்கு ஆடையை தருவார்கள், நீ உண்மையாக பணியாற்றினால் என்று காந்தி சொன்னார். தொண்டர்களும் போனார்கள். ஒரு உணவு விடுதி, அங்கே போய் எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிடுகின்ற நேரத்திலே கூட அவர்களுக்கு சற்று பயம், சாப்பிட்ட பிறகு காசு கேட்பார்களே என்று. சாப்பிட்டாகிவிட்டது, எழுந்து நின்றார்கள். என்ன சொல்வது என்று திகைத்து நின்ற நேரத்திலே அந்த கல்லாப்பெட்டியிலே இருந்த அந்த முதலாளி எழுந்தார். தொண்டர்கள் சாப்பிட்டு எழுகிறார்கள். அந்த ஹோட்டல் உரிமையாளர் அங்கே கல்லாப்பட்டியிலே இருந்தவர் இருந்த இடத்தை விட்டு எழுந்தார். எழுந்து வணக்கம் சொல்லி, ஐயா, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீர்களா? ஆமாம். வேறு என்ன உங்களுக்கு தேவை? நாங்கள் அடுத்த ஊருக்கு போகிறோம் ஐயா. எங்களிடம் காசு கிடையாது என்று சொன்ன நேரத்திலே அந்த கடை உரிமையாளர், அந்த உணவு விடுதியின் உரிமையாளர் சொன்னார், ஐயா,
நாங்கள் தெருவில் இறங்கி போராட முடியாது. நாங்கள் ரோட்டோரத்திலே வந்து இந்திய தேசிய அந்த கொடியை பிடித்துக் கொண்டு வந்தே மாதரம் என்று குரல் கொடுக்க முடியாது. காரணம், ஆட்சியிலே இருப்பவர்கள் ஆங்கிலேயர்கள், நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காந்தி மகான் எங்களுக்காக சுதந்திரத்திற்காக போராடுகிறார், நீங்களும் அதற்காக போராடுகிறீர்கள். எனவே நீங்கள் சாப்பிட்ட உணவு காந்தி கணக்கு என்று சொன்னார். அந்த காலத்திலே காந்தி கணக்கு. அந்த தேச புரட்சி தலைவர் மகாத்மா காந்தியின் பெயரிலே காந்தி கணக்கு என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது சாப்பிட்டு விட்டு வெளியே ஓடினால் இது காந்தி கணக்கிலா எழுதுவது என்று இன்று பேசுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அன்று காந்தி கணக்கு என்று சொன்னால் எவ்வளவு புனிதமாக இருந்தது. அந்த புனிதத்தன்மைதான் மகாத்மா காந்தியை அஹிம்சா மூர்த்தி என்று உலகமே பாராட்டுகிறது. ஐநா சபையிலே அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி மகான் பிறந்த நாள் உலக அகிம்சை நாளாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் தனக்காக செய்ய இல்லை, அவர் இந்த நாட்டிற்காக செய்தார். அவர் வழியிலே வந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜ். மக்கள் மனம் நிலை அறிந்து செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜ். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ரோட்டை பார்த்து கடந்து செல்லுகின்றவர் அப்பக்கம் தண்ணி இப்பக்கம் தரிசு நிலம் என்று சொன்ன நேரத்திலே காந்தியின் சீடனாக இருந்த காமராஜர் சொன்னார், மக்களுக்காக நீ மதகை போடு, சட்டத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று எப்படி காமராஜர் சொன்னாரோ அதற்கு காரணம் உண்மை. உண்மையான ஒரு மனத்தன்மையோடு இந்த மக்களை காக்க வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினாலேதான் தைரியம் வந்தது. நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், மத்திய அரசாங்கத்தை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று தைரியமாக சொன்னார். அதோடு மட்டுமல்ல, காமராஜ் ராமநாதபுரத்திலே மழை, சூறை காற்று, வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு வீடில்லை உட்கார்வதற்கு, வயல்வெளியிலே வேலை செய்வர்களுக்கு வயலும் இல்லை, சாப்பாடும் இல்லை. ராமநாதபுரம் துண்டிக்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜருக்கு செய்தி வருகிறது. அதிகாரிகளை அழைத்து உடனடியாக ராமநாதபுரம் சென்றவர் பெருந்தலைவர் காமராஜ். அவர் அங்கு கோட்டையிலே இருந்து ஆட்களை அனுப்பி பார்க்க இல்லை. காமராஜ் அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கு சென்றார், பரமக்குடிக்கு சென்றார், ஏழைகளை பார்த்தார், அவர்களுக்கு வேண்டிய உணவு உடை இருப்பிடத்தை கொடுத்தார். ஆனால் அந்த பரமக்குடியிலே இருந்து ராமநாதபுரம் போவதற்கு ஒரு பாலம், அந்த பாலமும் மழையால் அடித்து செல்லப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜ் அப்பக்கம் போக வேண்டும் என்று நினைத்தார். அதிகாரிகள் எல்லாம் தடுத்தார்கள், போக முடியாது என்று சொன்னார்கள். சிவகாமி பெற்றெடுத்த அந்த மாபெரும் தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? கொண்டு வா, வடக்கயிறை கொண்டு வா, நீளமா கெட்டுனாரு. அங்க ஒரு பனைமரத்தில் கட்டினாரு, இங்க ஒரு பனைமரத்தில் கட்டினாரு. இந்த பெருந்தலைவன் காமராஜ் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு இடுப்பளவுக்கு மேலே இருக்கின்ற தண்ணியை கடந்து அக்கறை சென்றார். அக்கறையோடு இப்பக்கம் இருந்து அப்பக்கம் போனார். அக்கறையோடு அதிகாரிகளும் கூட போனார்கள். வேறு வழி இல்லை, முதலமைச்சர் போகிறாரே என்ற உடனேயே அதிகாரிகளும் அங்கே போனார்கள். மக்கள் துயர் துடைத்தார்கள். நாம் பெரிய மனிதனாக மாறுவது பெரிதல்ல, அங்கே ஏழைகள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது தெரிந்து உடனுக்குடன் அங்கே சேவை செய்வன் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். இந்த காலத்தில் அப்படி இல்லை. என்ன நடந்தது என்று 40 நாட்களுக்கு பிறகு செம்பரம்பாக்கம் ஏரி உடைகிறது. அதிகாரிகள் 20 நாட்கள் கழித்து வந்து பார்க்கிறார்கள். மத்தியிலே இருந்து ஆட்கள் வருகிறார்கள், ஆகாய விமானத்திலே பார்க்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவன் காமராஜரோ இடுப்பை தாண்டி வேகமாக போகின்ற தண்ணீருக்குள் சென்று அந்த மக்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜ். அதனாலே தான் இன்றும் பெருந்தலைவர் காமராஜின் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார். அண்ணாதுரை எழுதுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணாதுரை எழுதுகிறார், ராமநாதபுரம் தண்ணீரில் மூழ்கிறது, மக்கள் கண்ணீர் கடலில் இருக்கின்றார்கள். ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தி,
அந்த கண்ணீர் கடலுக்குள்ளே ஒரு கருத்த உருவம் இருக்கிறது. பதை பதைக்கின்ற அந்த மக்கள் மத்தியிலே ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் இருக்கிறார். அவர்தான் நம் தலைவர் காமராஜ். அங்கே இருக்கிறார். இனிமேல் கவலைப்பட வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்? எதிர்கட்சி தலைவர் அண்ணாதுரை சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார். பத்திரிகை உலகமே பாராட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தமிழனை, இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை, இப்படிப்பட்ட ஒரு ஏழைகளின் இதயத்திலே இருக்கின்ற அந்த கண்ணீரை துடைக்கின்ற ஒரு தலைவன் உலகத்திலேயே கிடையாது. அவர்தான் பெருந்தலைவன் காமராஜ் என்ற உருவத்திலே வந்திருக்கிறார் என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் போல் அன்று அமர்ந்திருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் எழுதினார்கள். சாதனை என்பது நம்மிடம் இருக்கிறது. மனத்தோடு இருக்க வேண்டும், மனத்தின்மையோடு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும். பட்டங்கள் வாங்கி அதை நாம் வீட்டிலே வைப்பது பெரிதல்ல. ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பட்டத்தை வைத்து என்ன வெற்றி காண போறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்க வேண்டும். காந்தி, எதற்காக காந்தியையும் காமராஜரை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கால அரசியலுக்கும் அந்த கால அரசியலுக்கும் எதிர்காலத்திலே அரசியல்வாதிக வருகின்றவர்களும் எப்படி நாணயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காந்தி மகான் தென்னாப்பிரிக்காவிலேயே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அவரது குமாரன் ஒருவன் அங்கே அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வருகிறார். காந்தியின் ஆசிரமத்திலே தங்குகிறார். 3 நாட்கள் தங்கி அமெரிக்கா சென்றவுடனேயே மகாத்மா காந்தி கடிதம் எழுதுகிறார். நீங்கள் நமது ஆசிரமத்தில் தங்கி 3 நாட்கள் உணவு உண்டு சென்றிருக்கின்றீர்கள். அதற்குரிய பணத்தை செலுத்தவில்லை. தன் மகனுக்கு காந்தி மகான் எழுதுகிறார். அதிகாரிகள் கணக்கிட்டு உனக்கு எழுதுவார்கள். அந்த பணத்தை உடனடியாக ஆசிரமத்திற்கு கட்ட வேண்டும் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் மகாத்மா காந்தி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆசிய ஜோதி நேரு பெருமான், உலகத்திற்கெல்லாம் சமாதான புறா என்று சொல்லுகின்ற ஆசிய ஜோதி, இந்தியாவிலேயே பணக்காரரான மோதிலால் நேருவின் குமாரன். அவர் ஒரு முறை காந்தி ஆசிரமத்திலே வந்து சாப்பாடு போடு சாப்பாடு போடு என்று விரட்டுகிறார். ஆனால் அங்கே இருந்த ஊழியர்கள் முழிக்கிறார்கள். என்ன பதில் சொல்லுவது என்று நேரு கேட்கிறார். எதற்காகப்பா நீங்கள் திகைக்கிறீர்கள்? ஒரு நேர சோறு போட மாட்டீர்களா என்று கேட்ட நேரத்திலே நேருவிடம் சொன்னார்கள், ஐயா, இந்த ஆசிரமத்தில் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து அந்த வேலைக்கு பதிலாகத்தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று சொன்ன நேரத்திலே நேரு பெருமான் கேட்டார், என்ன வேலை செய்ய வேண்டும்? எல்லா வேலையும் செய்து விட்டார்கள். சாப்பிட்டு போட்டு போன அந்த தட்டு தான் இருக்கிறது. அந்த தட்டை கழுவி வைத்துவிட்டு நீங்கள் சாப்பிட வாருங்கள். யாரை பார்த்து? வெளிநாட்டிலே படிக்கின்ற நேரம் 4 வாசலிலும் 4 விலை உயர்ந்த காரை வைத்திருந்த நேரு பெருமான் மற்றவர்கள் சாப்பிட்ட தட்டை கழுவி வைத்துவிட்டு ஒரு நேர உணவை உண்டார் என்று சொன்னால் அதுதான் காந்திய கொள்கை, அதுதான் நிலைத்து நிற்கும். அதைத்தான் காமராஜர் செய்தார். 1967 வரை எந்த அமைச்சரும் தவறு செய்தார், ஊழல் செய்தார், இதனால் வழக்கு வந்தது, சிறைச்சாலைக்கு போனார்கள் என்று 1967 வரை வரலாறு கிடையாது. ஆனால் வரலாறை அதன் பிறகு மாற்றினார்கள். சிறைச்சாலை செல்வதுதான் சிறப்பு என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் வாழுகின்ற நாட்டில் காமராஜரையும் காந்தியும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். நாணயமாக வாழ வேண்டும், அந்த அரசியல் தான் நிலைக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். நாணயம் தான் முக்கியம். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், சாதிப்பேன் நிச்சயமாக என்று எண்ணுகின்ற நேரத்தில் யாராக இருந்தாலும் சாதிக்கலாம். அந்த சாதனை தான் வாழ்க்கையிலே உங்களை உயர 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 தூக்கும். ஓடுகின்ற கடிகாரத்தை பார். ஓடுவது முள் அல்ல, ஓடுவது மணித்துளிகள் அல்ல. உன் வாழ்க்கை என்பதை நினைத்து ஒவ்வொரு மணித்துளியும் நீ கவனமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அந்த வெற்றி தான் நிரந்தரமாக இருக்கும்.
ஒரு மனிதனிடம் ஒரு நேரத்தை எப்படி கணக்கிடலாம் என்று சொல்லுகின்ற ஒருவரிடம் ஒரு மனிதன் போய் கேட்டான், ஐயா, நேரம் அதிகமாக இருக்கின்ற பொழுது நேரத்தை நாம் எப்படி செலவிடுவது என்று கேட்ட நேரத்திலே அந்த நேரவியலாளர் சொன்னார், நீ தூங்குகின்ற நேரம் உனக்கு ஓய்வாக தெரியலாம், நீ தூங்குகின்ற நேரம் உனக்கு ஓய்வாக தெரியலாம், ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள், நீ தூங்குகின்ற நேரத்தில் மற்றொருவன் உன் வெற்றியை தட்டி பறிக்காமல் பார்த்துக்கொள், அதுதான் நீ செய்கின்ற காரியம் என்று சொன்னார். நீ தூங்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, நீ தூங்குகின்ற நேரத்தில் உன் வெற்றியை இன்னொருவன் தட்டி பறித்துக் கொள்ளக் கூடாது என்று அந்த நேரவியலாளர் சொன்னார். நான் சாதாரணமாக சொல்லுவேன், எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை என்று நான் நினைப்பது போல் நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். 70 ரூபாயில் ஆரம்பித்த வசந்தகுமார் இன்று உங்களால் அழைத்து கௌரவிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு கடுமையான உழைப்பு. எனவே வசந்தகுமார் என்ற மனிதன் ஒரு சாதாரண மனிதன். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறேன் என்று சொன்னால் உங்கள் மனதை தாங்கி நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். வெளிச்சம் நிகழ்ச்சியிலே பேசுகிறேன் என்று சொன்னால் கேட்கின்ற நீங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சியை இரவு 12 மணிக்கும் மாலை 4:30 மணிக்கும் நடத்துகிறேன் உங்கள் வசந்த் டிவியில். நேரம் இருந்தால் பாருங்கள், 1-2 கருத்தை உள்வாங்குங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும். அப்படி மாறினால் நிச்சயமாக நாமெல்லாம் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்டலாம். நான் வசதியாக இருப்பது மட்டும் பெரிதல்ல, என்னை சார்ந்து எத்தனை பேர் வசதியாக மாறினார்கள் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னது போல வசந்தகுமாரால் எத்தனை பேர் லாபம் அடைந்தார்கள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகளால் எத்தனை பேர் உயர்வு பெற்றார்கள் என்று நாளைய சமுதாயம் சொல்லுகின்ற அளவிற்கு வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும், வாழுகின்ற காலத்தில் இதை சாதித்தார் என்று சொல்ல வேண்டும், இந்த சாதனை மூலம் இத்தனை மக்கள் பயன்பெற்றார்கள் என்று சொல்ல வேண்டும். பெருந்தலைவன் காமராய் 9 ஆண்டு கால ஆட்சி போல் சாதனை செய்ய வேண்டும். அப்படி சாதனை செய்தால் உங்கள் புகழ் நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அந்த புகழ்தான் உங்களுக்கு நிரந்தர புகழ் என்று சொல்லி என்னையும் பெருமைப்படுத்தி இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அழைத்து நாளைய உலகத்தை ஆளப்போகின்ற மக்களுக்கு நீங்கள் பட்டத்தை வழங்குங்கள் என்று சொல்லி என்னை அழைத்து பெருமைப்படுத்திய நமது கல்லூரி நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதானையா, நல்ல கருணையின் காவலன் உன் பேரையா, ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தானையா, கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா